தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? புத்திர பிராப்தி நடந்தே தீரும். நிச்சயமாக குழந்தை விஷயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பொற்காலம். சொத்து வாங்குவதற்காக பணம் சேவிங்ஸாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எவ்ரிடே நம்ம பணத்தை ஓரம் வைப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. அந்த ரன்னிங் மணி இருக்கும்போது அது கஷ்டம் தெரியாது. ரன்னிங் மணி இல்லாதப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். சேவிங்ஸுக்காக 2 7 நீச்சம். 7 நீச்சம் என்னும்போது என்ன ஆகும்? வெளிநாட்டு முயற்சிகள் செய்பவர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு வருதா, நமக்கு அந்த தகுதி சுற்றுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா, நம்ம போனால் இந்த பரீட்சையில் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது பூமி லாபங்கள் கன்ஃபார்ம். யார் இல்லைன்னா என்ன சார்? என்னப்பன் யாரு? ராசிநாதன் செவ்வாய். அவர் விபரீத ராஜயோகம் தரும்போது வேதசாஸ்திரம் தெரிந்தவர்கள் சூரிய பகவானுடைய சூக்தங்கள் சொல்லலாம், அல்லது தமிழில் கூட பாராயணம் பண்ணலாம், அல்லது காசு நீரில் நிற்க கதிரொலி ஆகிய. ஜூன் 14 அமாவாசை தினம் வருகிறது. அந்த தினத்திலே நீங்கள் உக்ரதெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஜூலை மாதத்தில் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதில் முக்கியமான ஒரு முத்தாய்ப்பாக 2 கிரக பயிற்சிகள். ஒன்று, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். ஜூலை தொடங்கினோடனே 2ஆம் தேதிலாம் நீச்சமாயிடுறார். அதே மாதிரி 18ஆம் தேதிலாம் இந்த சூரியனும் புதனுமாக சேர்ந்து சிம்மத்திற்கு வருகிறார்கள். உங்களுடைய யோகாதிபதிங்க அவர் ஆட்சி அடைய போகிறார். ஸோ இதெல்லாம் வைத்து நம்ம ஒரு பேட்டர்னாக நம்ம சொல்கிறோம். எளிதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். மற்ற மாத பலன்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இது மிகவும் ஆழமானதாகவும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அவ்வகையில் இதெல்லாம் தான் நடக்கும், இது நடந்தே தீரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் என்றால், புத்திர பிராப்தி நடந்தே தீரும். நிச்சயமாக குழந்தை விஷயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பொற்காலம் நற்செய்தி வரப்போகிறது. ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகளில் ஈடுபட்டு மனம் வருந்தி கொண்டிருப்பவர்கள், எனக்கு இந்த வழக்கு ஜெயிக்குமா சார், எங்கள் பூர்வீக சொத்து நிலுவையில் இருக்குது சார், கோர்ட்டு பிரச்சனை இருக்குது என்பவர்கள் மிக சிறப்பான பலன்களை பெறப்போகிறார்கள். கடன் அடைகின்ற மாதம் இந்த மாதம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இது நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். கடன் அடைய போது, குழந்தை வரப்போகுது, அடுத்து சொத்து வாங்க போகிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க, சார் இந்த பக்கம் போனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இருக்கே, கம்மியான காசு தான், வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், ஆனால் ரன்னிங் மணி இல்லையே, கவலைப்படாதீங்க, இந்த மாதம் வந்துடும். உங்களுடைய கனவுகள் நினைவாக போகிறது. பூமி லாபங்கள்னு வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஃப்ளாட் மாதிரி வீடு மாதிரி வச்சுக்கிற லாபங்கள்னு கூட வச்சுக்கலாம். இது நடந்தே தீரும். ரைட், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன 2வது பதில். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்னா விட்டமின் எம்ங்கிறது என்ன? மணி. நம்ம சொல்லுவோம், வேதங்கள், சாஸ்திரங்கள், ஞானம், யாகம் எல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் பெரும்பகுதி நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அன்றாட வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு பணம் அதை விட முக்கியம். இதை சொல்லுவாங்கள்ல, மணி இஸ் அல்டிமேட் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த 2 சுக்கிரன் நீச்சமாகிறார். என்னைக்கு? மாதம் தொடங்குற 2ஆம் நாளே போயிடுறார். என்ன சார் இவ்வளோ நேரம் ஓப்பனிங்கெல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் இப்படி சொல்கிறீங்களே என்று நீங்கள் கேட்கலாம். 2 7 நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சொத்து வாங்குவதற்காக பணம் சேவிங்ஸாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எவ்ரிடே நம்ம பணத்தை ஓரம் வைப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. அந்த ரன்னிங் மணி இருக்கும்போது அது கஷ்டம் தெரியாது. ரன்னிங் மணி இல்லாதப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். சேவிங்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மந்த். சில பேருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான். சில பேருக்கு அது நெகட்டிவான மந்த் தான் மாறும். நீங்கள் வேலைக்கு 30 நாளும் போகணும். இந்த மாதம் இப்போயே நோட் பண்ணிக்கோங்க, திஸ் மந்த் நோ லீவ், நோ ரெட்ரீட் சொல்லுவாங்கள்ல, எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது, இந்த மாதம் 30 நாளும் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் கடுமையான உழைப்பு. ஏதேனும் விழாக்களில் கலந்து கொள்கிறதோ சுற்றுலா போகிற ஐடியாவோ இருந்தால் இப்பயே மாற்றிடுங்க. காரணம்னா 2 7 சுக்கிரன் நீச்சம். பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகும். நான் திருச்சி வரைக்கும் போகலான்னு இருக்கேன் சார், போயிட்டு திரும்பி வரதுக்கு 3 நாள் ஆகும். 3 நாள் பிஸ்னஸ் போச்சு. நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். அதை சுற்றுலான்னு யோசிக்கக்கூடாது. 3 நாள் கடையை முடி வைக்கிறமே அப்படி யோசிக்கணும். 2 7 நீச்சம். 7 நீச்சம் என்னும்போது என்னாகும்? வெளிநாட்டு முயற்சிகள் செய்பவர்கள்
கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு வருதா, நமக்கு அந்த தகுதி சுற்றுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா, நம்ம போனால் இந்த பரீட்சையில் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ 7னா என்ன, உங்களுடைய மனைவிங்க, இந்த சென்சிட்டிவ் பார்ட். 7 குடையவன் நீச்சம் விடும்பொழுது மனைவி கூட சண்டை வரத்துக்கு வாய்ப்பு. சார் எந்த வீட்டில் தான் சார் சண்டை இல்லை, நாங்கள் பார்க்காத சண்டையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் வேறு, அது சுக்கிரன் நல்லா இருக்கும்போது. இப்போ சுக்கிரன் நீச்சமாயிட்டார், அப்போ என்ன ஆகும், சின்னதாக ஏதாவது தொடங்கினா கூட அது பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு 200% வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நீச்சம் என்றால் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சுக்கிரனுக்கு கண்ணு, பல்லு, முடி இதிலெல்லாம் பிரச்சனை வரும். என்ன சார் பயமுறுத்திட்டே போகிறீங்க, ஏன்னா அவர் உங்களுக்கு 2 குடையவன், 2ங்கிற பிரதான ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார். 2னா படிக்கிற பசங்க மேஷராசிக்காரங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சுக்கிரன்னா விழா, ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இந்த வீட்டில் ஏதாவது ஓடிடிலாம் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, படம் பார்க்கணுன்னே தோணும். ஸோ அப்போ படம் பார்க்குறது, இப்போ பொழுதை வீணடிப்பது, பொழுது என்பது போக்குவதற்கல்ல ஆக்குவதற்கு என்று நீங்கள் புரிந்து கொண்டால், பொழுதுபோக்கு என்ற வார்த்தையை நம்ம தவிர்க்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், நாங்கள் பார்க்காததா, ரைட். இவ்வளோ தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன கெட்ட விஷயம். மணியை ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட். இப்போது இது வேறு வகையில் எப்படி நடக்கும்னா, இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, ராசிநாதன் 8 குடையவன், அவர் 3ல் மறைந்திருக்கிறார். 8 குடையவன் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன். முருகப்பெருமான் கோயில்களுக்கு செல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது பூமி லாபங்கள் கன்ஃபார்ம். யார் இல்லைன்னா என்ன சார், என்னப்பன் யார், ராசிநாதன் செவ்வாய், அவர் விபரீத ராஜயோகம் தரும்போது செவ்வாய் தரும் தைரியம் வேற உலகத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. செவ்வாய் தான் தைரியகாரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மந்தை நீங்கள் பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஏதேனும் ஒரு லாபம் அடைந்தே தீர்வீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். உடல் பிரச்சனை இருந்தால் அது கூட சரியாயிடும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் நோயாளிகளுக்கு சொல்கிறதே இல்லை. என்னுடைய பதிவுகளில் ஒரு தடவையும் சொல்லுவேன், ஐசியூவில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏதேனும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க நம்ம ஐபிசி பக்தி பார்ப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், சுதந்திரத்தின் கதவுகள் திறந்து விட்டன, சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க, உங்கள் உடம்பு சரியாகும், கவலைப்படாதீங்க. 8 குடைவன் விபரீத ராஜயோகம் பெற்றுவிட்டான். அப்போ என்ன ஆகும்னா உடல் தேறுகிறது. வேணா பாருங்கள், போனோடனே ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுவீங்க. நல்லது, சூப்பர். அடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மந்த்லி பலன்களில் எவ்வளோ இன்வால்வ் ஆகிறார். அதே 8 தானே அவரும் பார்க்குறாரு. 8 குடைவன் விபரீத ராஜயோகம் பெற்ற போது குருவும் 8 தானே பார்க்குறாரு. அப்போ டீஃபால்ட்டாக அந்த 8ங்கிற விஷயத்தில் என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்கும், பழைய பணம் பிஎஃப் வர வேண்டியிருக்கு, செட்டில்மெண்ட்டு காசு 2-3 கம்பெனியில் வர வேண்டியிருக்கு, வந்து சேரும். சில பேர் மேஷராசிக்கார பெண்கள், என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார், உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்கிறேன். காத்தால் இப்படி வேண்டாம், இருந்தாலும் 8ங்கிறதுடைய மகிமையை உங்களுக்கு சொல்கிறேன். 8னா மாங்கல்ய பலம். தோழிகளே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 8 குடையவனை உங்களுக்கு குரு பார்க்கும் பொழுது, 8 குடையவன் விபரீத ராஜயோகம் பெறும்போது திடீர்னு அவர் பழச்சுப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் தைரியம் கொள்ளுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை சென்று வழிபடுங்கள், உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். வள்ளிமலை போங்க, திருச்செந்தூர் போங்க, எத்தனையோ இருக்குது. ஐபிசி பதிவுகளில் வர்ற முருகன் பற்றிய அந்த பதிவுகள்லாம் பாருங்கள். என்னிலும் மூத்தோர் நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் கேளுங்க. பிகாஸ் வி ஹேவ் ஆல் த எல்லா விதமான விஷயங்களும் ஐபிசி பக்தியில் இருக்கிறது. அதை பார்க்கலாம். அடுத்ததாக அருள் தரும் கடவுள் வழிபாடு. என்ன சொன்னால் சொல்லிட்டேன், முருகப்பெருமானை வழிபடலாம். அதே மாதிரி 5 கூடிய சூரியன் ஆட்சி பெறுவதால், அது புதனோடு சேர்ந்திருப்பதால், புதாதித்ய யோகம் பெறுவதால், டெய்லி காலையில் சன்னை பார்த்து, ஓ மை சன் என்னை காப்பாற்றுங்க, காட் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற காலையில் அழகாக நிறைய சூக்தங்கள்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வேதசாஸ்திரம் தெரிந்தவர்கள் சூரிய பகவானோட சூக்தங்கள் சொல்லலாம், அல்லது தமிழில் கூட பாராயணம் பண்ணலாம், அல்லது காசு நீரில் நிற்க கதிரொலியாகி என்றும் அந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள் இருக்குது. அல்லது ஓம் சூரிய தேவாய நமஹா, சூரியனை வழிபடலாம். கோதுமை தானியங்களை கையில் எடுத்துக்கோங்க, சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, சிவனோன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோதுமை தானியங்களை அப்படி விசிறி போடுங்க. அப்படி அங்கே இருக்கிற புறாக்களுக்கு பணியோடு போடணும். அப்படி போட்டிங்கன்னா அந்த புறாக்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பூதகணங்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் அந்த கோதுமையை சாப்பிட சூரியனுக்கு பிரீத்தின்னு சூரிய புராணம் சொல்லுது. அதனால் நீங்கள் அதை வணங்கலாம். அல்லது சூரியனார் கோயிலுக்கே போயிடலாம், இது கும்பகோணம் போயிடலாம். இதெல்லாம் பண்ணுறது நல்லது. அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன, சங்கடஹர சதுர்த்தி. என்ன சம்மந்தமே இல்லாமல் இவர் அதை சொல்கிறார். ஏன்னா அதே சூரியன் இருக்கிற இடத்துல தான் மிஸ்டர் கேது இருக்கார். இந்த கேது என்ன பண்ணுறார், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஜென்ம எதிரி என்பதால் அந்த கேதுக்குரிய பிரீத்தி என்ன, பிள்ளையார் வழிபாடு செய்வது சிறப்பு. அது 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அது ஓகே, இப்பயே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி தான் சுக்கிரன் நீச்சமாகிறார். ஜூன் 14 அமாவாசை தினம் வருகிறது. அந்த தினத்திலே நீங்கள் உக்ரதெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ராகு பகவான் 11ல் இருக்கிறார், லாபத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். பூமி லாபம் சொன்னேன் இல்லையா, அது நல்லபடியாக வந்து சேரணும்னு துர்க்கையை மனசில் வச்சு ஜூன் 14 நீங்கள்
பக்கத்தில் இருக்க பிரத்யங்கராதேவி, காளி, அந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், பைரவர் கூட 8ஆம் இடத்து, அந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் வழிபாடு கோயில்களுக்கு செல்வது சிறப்பு. ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கூட இருங்க, ஆனால் மனசார துர்க்கையை நினச்சிக்கோங்க. அடுத்ததாக அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன? 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. என்ன குருஜி எப்படி சொல்கிறீங்க? சந்திரன் ப்ளே பண்ணுற நாட்கள் இதெல்லாம். அந்த நாளில் நம்ம சும்மா இருந்தால் கூட ஏன்டா எனக்குன்னே வரீங்கிற மாதிரி 8, 9, 24, 25 இந்த 4 நாட்கள் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கணும். அடுத்ததாக நீங்கள் ரொம்ப ராசியான திசைன்னா கிழக்கு சொல்லலாம். ஏன்னா சூரியன் ஆட்சி வருகிறார். மாணிக்கம் கையில் போட்டுக்கோங்க. சிவன் கோயில்களுக்கு செல்லுங்கள். பெரிய சிவலிங்கங்களை கண்டு வணங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் இனிப்பு, இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி, இந்த மாதம் முழுவதும் கடன் அடைச்சி சொத்து சேர்த்து சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், பணத்தை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் கடையை மூடுனீங்க, சேர்ந்தாப்புல 4 நாளைக்கு பிஸ்னஸ் போயிடும். மனசில் வச்சுக்கோங்க. நோ லீவ் திஸ் மந்த், ஒன்லி ஹார்ட் ஒர்க். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்த்துட்டு சந்தோஷமாக ஓடி போய் இப்பயே கடையை திறக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நோ அப்பாயின்மெண்ட்ஸ்னு போர்டு போடுறீங்க, பிஸியாக இருக்கீங்க. தொடர்ந்து என்ன குருஜி எல்லாம் பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பணமே கையில் இல்லையே. இன்றைக்கி ஐபிசி பக்தியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்கெல்லாம் கேட்குற என்கொயரி என்னென்னா, கமெண்டில் போடுறது கூட நீங்கள் என்ன சொல்லிங்க, நீங்கள் சொல்கிறது கேட்க நல்லா இருக்குது சார், என்கிட்ட பணம் இல்லை சார். காரணம் என்னென்னா, ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்கிறது என்னால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அவ்வகையில் கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் 1000 ஃபோன் வருதுன்னு சொன்னால் அது மிகை அல்ல. அது பேர் வர்றவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பிரஸ் டெக்கல் உடனே பார்க்கணும், உடனே இப்பயே பார்க்கணும், உடனே பார்க்கணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவர்களிடம் கேளுங்கள். எப்படி அந்த முறைங்கிறது கேட்டு புக் பண்ணிக்கோங்க. மனம் வருந்தக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான். அதனால் புக் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு QR கோடுன்னு போயிட்டுருக்கும் பாருங்கள், டிவிலையோ அல்லது மொபைல்லையோ. அது இன்னொரு தடவை சொல்கிறேன், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஐபிசி பக்தியினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, தயவுசெய்து இப்போயாவது பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. எங்களுடைய பதிவுகள் தினசரி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.